அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக ஊடகவியலாளர் இராமேந்திரன் இணைகின்றார். வணக்கம் இராமேந்திரன். வணக்கம் தானே அன்புறவர்களுக்கும் நேர வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் தையிட்டி விவகாரம் தொடர்பாக பார்ப்போம். தொடர்ந்து நேற்று நாங்கள் உங்களோடு உரையாடும் பொழுது போராட்டம் தொடர்பாக அங்குள்ள நிலைமைகளை எடுத்து வந்திருந்தீர்கள். இந்த போராட்டத்தை தொடர்ந்து அங்கே அரசாங்க அதிபர்களை சந்தித்திருப்பது போல் தெரிகின்றது. இந்த நிலைமை தொடர்பாக என்ன நடக்கின்றது என்று கூறுவீர்களா? உண்மைதான். ஏற்கனவே நாங்கள் நேற்றைய தினம் பார்த்ததை போன்று திடீரென நாக விகாராதிபதி இந்த களத்திலே இறக்கப்பட்டு அவரை தமிழர்கள் மத்தியிலே ஒரு கதாநாயகனாக உயர்த்துகின்ற வகையிலே சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு அவரை பின்தொடர்கின்ற நிலைமை தமிழர்களுக்கு உருவாக்கப்பட்டிருந்தது. இவ்வாறான நிலைமையில் தான் அவர் திடீரென ஒரு அதிரடியாக நேற்றைய தினம் தமிழ் மக்கள் தையிட்டி விவகாரைக்கு ஒரு நீதி கூறுகின்ற வகையிலே ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை அங்கே நடத்தியிருந்தார்கள். இப்போ அந்த நேரத்தில் இன்றைய தினம் நாக விகாராதிபதி யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரை நேரில் சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார். யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரான மருதலிங்கம் பிரதீபன் அவர்களை யாழ் மாவட்ட செயலகத்துக்கு நேரடியாக சென்று அவர் சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார். அவ்வாறான கலந்துரையாடலின் போது யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளர் தரப்பிலே இந்த தையிட்டி விவகாரத்தில் எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் தொடர்பாக அவர் கேட்டறிந்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய நடவடிக்கை என்ன, அடுத்த கட்டம் அவ்வாறான நிலைப்பாட்டிலே இருக்கின்றார்கள், அடுத்து என்ன செய்ய போகின்றார் என்ற வகையிலே அவருடைய தகவல்களை அவர் கேட்டு தெரிந்து கொண்டதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் அவர் தன்னுடைய நிலைப்பாடு, இந்த தையிட்டி விகாரம் தொடர்பாக தன்னுடைய நிலைப்பாட்டையும் அவர் அங்கே அரசாங்க அதிபருக்கு தெரியப்படுத்தியதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதிலே மிக முக்கியமாக ஏற்கனவே அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்ற விடயம், தையிட்டி விகாரை தமிழ் மக்களுடைய காணி ஆக்கிரமிக்கப்பட்டு தான் அது அமைக்கப்பட்டிருக்கின்றது என்று ஒரு கருத்தை அவர் தொடர்ச்சியாக கூறுகின்றார். தமிழ் மக்கள் தங்களுடைய காணிகளுக்காக போராடுவது நியாயமானது, தமிழ் மக்களுக்கான காணிகள் வழங்கப்பட்டே ஆக வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்திருந்தார். இவ்வாறான ஒரு நிலைமையில்தான் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த தையிட்டி விகாரை தன்னுடைய பொறுப்பிலே தரப்படுகின்ற பட்சத்திலே இந்த விடயத்துக்கு ஒரு சுமூகமான தீர்வை காண தன்னால் முடியும் என்றும் 1.2 ஏக்கர் பரப்பளவிலே அந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கிற இடம் தமிழ் மக்களுக்குரிய ஒரு தனியாருக்கு சொந்தமான காணிகளில் தான் அந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே பகுதியிலே தையிட்டு திசவிகாரைக்கு என்று சொந்தமாக இருக்கின்ற நிலப்பரப்பு இருக்கின்றது. ஆகவே அந்த 1.2 ஏக்கர் நிலப்பரப்பை அந்த விகாரை இருக்கின்ற இடத்துக்கு பதிலாக அந்த திசவிகாரைக்கு இருக்கின்ற காணியிலே 1.2 ஏக்கரை அந்த மக்களுக்கு வழங்குவதற்கு தான் தயாராக இருக்கின்றேன். திசவிகாரை இப்போது அந்த விகாரைக்கு வேறு ஒரு விகாராதிபதி தலைமை பொறுப்பில் இருந்து அவர் நிர்வகித்து வருகின்றார். ஆகவே இந்த விடயத்தை தீர்த்து வைப்பதற்கு தனக்கு அந்த தையிட்டி விகாரையினுடைய பொறுப்புகள் தரப்படுகின்ற பட்சத்திலே தன்னால் அந்த காணிகளை விடுவித்து மக்களுக்கு வழங்க முடியும் என்ற ஒரு கருத்தை அவர் அங்கே கூறியிருக்கின்றார். அதிலே ஏற்கனவே கூறியிருக்கின்ற அந்த திசவிகாரைக்குரிய காணி தன்னுடைய பொறுப்பில் தான் இருக்கின்றது. தனக்கு அதுக்கான அதிகாரங்கள் வழங்கப்படுகின்ற பட்சத்திலே தான் அதை வழங்க முடியும் என்ற ஒரு கருத்தையும் சில தினங்களுக்கு முன்னர் தெரிவித்திருந்தார். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இப்போது இந்த போராட்டத்துக்கு அடுத்ததாக இவர் இந்த சந்திப்பிலே இந்த விடயங்களை அவர் அங்கே அரசாங்க அதிபருக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றார். ராமேந்திரன், இப்போ நீங்கள் கூறினீர்கள் அந்த விகாரைக்கு சொந்தமான காணியை பதில் காணியாக கொடுப்பது என்று சொல்லும் பொழுது அதை ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது போல் இருக்கின்றது. அப்படி நீங்கள் பார்க்கவில்லையா? இல்லை, நிச்சயமாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் அவர்களுடைய அந்த பூனைக்குட்டி வெளியே வந்து என்று சொல்வார்கள். அனுர அரசாங்கத்தினுடைய ஏற்கனவே நாங்கள் நேற்றைய தினம் இந்த விடயத்தை பேசுகின்ற போது நாக விகாராதிபதியினுடைய திடீர் வருகையும் திசவிகாரையினுடைய விகாராதிபதியினுடைய திடீர் மனமாற்றமும் இது உண்மையிலே ஒரு மனமாற்றமா இல்லை ஒரு கபட நாடகமாக என்பதை என்ற கேள்வியை நாங்கள் எழுப்பியிருந்தோம். அது உடனடியாகவே அது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. என்னென்று சொன்னால், இவர்களுடைய நோக்கம் இது இப்போ இன்று வழங்க வேண்டிய அவசியம் இல்லையே. அன்ரோமர திசாநாயக்க அரசாங்கம் பொறுப்படுத்த கையோடையே இந்த தையிட்டி விகாரை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற போது இதே நாக விகாராதிபதியுடைய தலைமையிலே நாக விகாரையிலே இந்த விடயங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் கொழும்பிலிருந்து வந்திருந்தார். காணி உரிமையாளர்கள் அழைத்து அங்கே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பத்திலேயே அந்த அமைச்சர் பின்கதவால் தப்பியோடிய சம்பவம் இடம்பெற்றது. அப்போதே அவர்களுடைய நிலைப்பாடு என்பது மாற்றுக்காணி வழங்குவது. அந்த மாற்றுக்காணி எங்கே வழங்குவது என்பதிலே இப்போது இவர்கள் ஒரு சின்ன ஒரு திருத்தத்தை செய்திருக்கின்றார்கள். ஆகவே இப்போ இந்த இடத்திலே வந்து அவர்கள் ஒரு சொல்வதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏனென்று சொன்னால், விகாரை
அமைக்கப்பட்டதுதான் என்கின்ற நிலைப்பாடு இதன் மூலமாக அவர்கள் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. சில தினங்களுக்கு முன்னர் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் கூட விகாரை ஒருபோதுமே அகற்ற முடியாது, விகாரை அமைத்தது தான், பாதிக்கப்பட்டவர்களும் மாட்டுக்காணிகளை வழங்க முடியும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் தெரியப்படுத்தியிருந்தார். ஆகவே இவர்கள் இப்போது அந்த ஒரு பௌத்த பிக்குவை இந்த இடத்திலே களமிறக்கி அவர் ஊடாக அந்த விடயத்தை முன்னகர்த்துவதன் ஊடாக அதற்கு முன்னர் அவரை ஒரு தமிழ் மக்களுடைய கதாநாயகனாக, தமிழ் மக்களுடைய ஒரு கோரிக்கைகளை விளங்கி கொண்டவராக, இல்லை தமிழ் மக்களுடைய போராட்டத்தை நியாயம் என்று கூற வைத்து அந்த வாயாலே இப்படியான ஒரு தீர்வை திணிக்கின்ற ஒரு விடயத்தை தான் நாங்கள் இதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதன் மூலமாக ஒருவேளை தமிழர்களுடைய எண்ணங்கள் மூளைச்செலவு செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனால் அதுக்கு பக்கத்திலே அவர்கள் காணியை கொடுத்தால் பரவாயில்லை, காணியை தருகின்ற சொல்கின்றார்களானே, அதை வேண்டிவிட்டு போனால் என்ன என்கின்ற நிலைப்பாடு வரும். இது எப்படி இந்த ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு 17வது ஆண்டிலே எங்களுடைய ஒரு சர்வதேச விசாரணை நடந்த இனப்படுகொலை, அந்த இனப்படுகொலைக்கான ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும், அந்த கோரிக்கை எவ்வாறு வலுக்குறைப்பு செய்யப்பட்டு இன்று நாங்கள் திசை மாற்றப்பட்டு நாங்கள் இன்று 13வது சட்டம், சமஸ்ரீ, ஒற்றையாட்சி, ஏக்கியராட்சி என்கின்ற பல்வேறு சொல்லாடல்களுக்குள்ளாக நாங்கள் அதிலிருந்து மடைமாற்றப்பட்டு இன்று நாங்கள் வேறு திசையிலே நாங்கள் திட்டமிட்டு பயணிக்க நிர்பந்திக்கப்பட்டோமோ, அதே போன்ற ஒரு நிலைமைக்கு இன்று வந்திருக்கின்றது. எங்களுடைய ஆரம்ப நிலைப்பாடு கோரிக்கை என்ன? சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட திஸ்ஸ விகாரை அங்கிருந்து அகற்றப்பட்டே ஆக வேண்டும். இதுதான் தமிழ் மக்களுடைய இந்த தையிட்டி விகாரைக்கு எதிரான போராட்டத்தினுடைய அடிப்படை கோரிக்கை. அதிலே உள்ளாந்தமாக இன்னொரு கோரிக்கை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். தனியார் காணிகள் அபகரிக்கப்பட்டு அங்கே விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆக விகாரை உடைக்கப்பட்டாலோ இல்லை விகாரை அதுக்குரிய எந்தவித ஒரு கௌரவமும் பாதிக்கப்படாத வகையிலே அது அங்கிருந்து அகற்றப்படுகின்ற பட்சத்திலே தன்னியல்பாக அதுக்கு அடுத்ததாக வருகின்ற விடயம் என்பது அந்த காணி உரிமையாளர்களுக்கு காணி வழங்கப்படும். ஆக இந்த போராட்டத்தினுடைய பிரதான கோரிக்கை என்பது அந்த விகாரை, சட்டவிரோத விகாரை அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும். நடந்தது இனப்படுகொலை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் சர்வதேச விசாரணை வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. சர்வதேச விசாரணை ஒன்று, இலங்கை தீவிலே நடந்த விடயங்கள், முள்ளிவாய்க்கால் இலங்கை படைகள் நடத்திய விடயங்கள் எல்லாம் சர்வதேச மேற்பார்வையில் விசாரணைக்கு உள்ளாக்கப்படுமாக இருந்தால் அது இனப்படுகொலை என்பது நிரூபணமாகும். அது இனப்படுகொலை ஒன்று நிரூபணமாகின்ற போது அதனுடைய மறுதாக்கமாக இலங்கை தீவிலே 2 இனங்களும் சேர்ந்து வாழ முடியாது என்கின்ற முடிவு சர்வதேசத்தால் அங்கீகரிக்கப்படும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. சர்வதேச விசாரணை என்ற கோரிக்கைக்கு பின்னால் இருக்கின்ற இறுதி இலக்கு அதுதான். தமிழர்கள் என்ற காரணத்துக்காகவே கொல்லப்பட்டார்கள் என்கின்ற விடயம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற பட்சத்திலே அந்த நிலைப்பாட்டிலே அடுத்ததாக தீர்வு என்ன என்று வருகின்ற போது இப்படிப்பட்ட நிலைமையிலே நாங்கள் இலங்கை அரசாங்கத்தோடு சேர்ந்து வாழ முடியாது. சிங்கள பௌத்த பேரணவாதம் கோலோச்சுகின்ற அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்புகளாக தமிழ் மக்கள் வாழ முடியாது. ஆகவே வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் தங்களுக்கான ஒரு இறமையை பேணி பாதுகாத்து கொண்டு தங்களுக்கான ஒரு தன்னாட்சி உரிமையை அவர்கள் பேண வேண்டும். அதற்கேற்ற வகையிலாக தமிழ் மக்கள் தனித்து தங்களுடைய அதிகாரங்களை கையாளக்கூடிய வகையில் தங்களுடைய அரசியல் தலைவிதியை தாங்களை தீர்மானிக்கக்கூடிய வகையிலான ஒரு தீர்வை நோக்கி தமிழ் மக்கள் கோரிக்கை வைக்கக்கூடிய ஒரு ஏது நிலையை அந்த சர்வதேச விசாரணை, அதன் மூலமாக வருகின்ற இனப்படுகொலை, அதன் மூலமாக வருகின்ற முடிவுகள் எங்களுக்கு வழி திறக்கும். அந்த வகையில் தான் தையிட்டி விகாரை என்பது, அந்த தையிட்டி சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட விகாரை என்று தீர்மானிக்கப்பட்டது. இன்று நாக விகாராதிபதியை ஏற்றுக்கொள்கின்றார் அரசாங்கமே. ஒரு மறைமுகமாக அது சட்டவிரோதமாக தனியாருடைய காணியில் அமைக்கப்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்ப ஏற்றுக்கொள்கின்ற இடத்திலே அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும்? சட்டவிரோதம் என்றால் அது உடைக்கப்பட்டு ஆக வேண்டும். ஆனால் அதை உடைக்காமலே அதை அப்படியே வைத்துக்கொண்டு சட்டவிரோதமானதான் என்ற நிலையிலே வைத்துக்கொண்டு அதுக்கான ஒரு அங்கீகாரத்தை இவர்கள் கொடுக்க முற்படுகின்றார்கள். இன்று வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் அது சட்டவிரோதமான விகாரை என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. நாக விகாராதிபதி சொல்கின்றார் அது சட்டவிரோதமான காணி என்று, விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்றது என்று. தையிட்டி திச விகாரையினுடைய விகாராதிபதி சொல்கின்றார் அரசாங்கம் அமைத்திருக்கின்ற விசாரணை குழு இது சட்டவிரோதமான என்று கூறினால் இதை விட்டு வெளியேற தயாராக இருக்கின்றனர் என்று கூறுகின்றார். ஆகவே அவர்களுக்குள் ஒரு நிலை மாற்றம் வந்திருக்கின்றது. இது சட்டவிரோதமானது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நிலைமை வந்திருக்கின்றது. இந்த இடத்திலே தமிழ் மக்கள் இப்பதான் நாங்கள் மிக உறுதியாக நின்று எங்களுடைய குரலை முன்வைக்க வேண்டும். 2008 2009 உங்களுக்கு நன்றாகவே தெரியும். வி வாண்ட் ஜஸ்டிஸ் என்கின்ற
ஒரு கோரிக்கையை முன்வைத்து புலம்பெயர் தேசத்திலே மிக காத்திரமான ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஒரு 48 மணி நேர போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி இங்கு இலங்கையிலே நடைபெறுகின்ற விடயங்களுக்கு ஐநா அங்கிருந்து வெளியேறி ஒரு சாட்சியமற்ற யுத்தத்தை ஐநா அங்கீகரித்தது. ஆக அந்த விடயங்களுக்கான ஒரு நீதி வேண்டும் என்கின்ற வகையிலே அவளான் தமிழீழம், அவள் ஈர பிரபாகரன், வி ஓன் ஜஸ்டிஸ், இதுதான் எங்களுடைய முழக்கமாக இருந்தது. ஆனால் 2009 2010 அதுக்கு பின்னர் என்ன நடந்தது? இன்று சுமந்திரன் தலைமையிலான சம்பந்தன் தலைமையிலான அந்த ஒரு மிதவாத தரப்பினர் இன்று சர்வதேசத்தோடும் இலங்கை அரசாங்கத்தோடும் சேர்ந்து செய்த நாடகம் எங்களுடைய புலம்பெயர் தேசத்திலே செல்வாக்கு செலுத்தி புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற சில அமைப்புகளையும் சர்வதேச தரப்பினர் தங்களுடைய சதிவலைக்குள் கொண்டு வந்து எங்களுடைய கோரிக்கைகளை வலுக்குறைப்பு செய்யப்பட்டு நீங்கள் இப்படியான ஒரு புலிகளும் இவ்வாறு விட்டுக் கொடுக்காத தன்மையில் இருந்த காரணத்தால் தான் அவர்கள் அளிக்கப்பட்டார்கள், நீங்களும் இப்படியாக விட்டுக் கொடுக்காமல் இருந்தால் நீங்களும் இந்த அரங்கிலிருந்து அகற்றப்பட்டு வேறொரு மாற்று தரப்பினர் கொண்டு வரப்படுவார்கள், நீங்கள் இப்படியாக நிற்பீர்களாக இருந்தால் நீங்கள் இலங்கைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று அவர்களுக்கு மண்டை கழுவப்பட்டது. அவர்கள் நிலைமாற்றம் செய்யப்பட்டார்கள். மெல்ல மெல்லமாக அவர்கள் ஒரு இணக்க அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். எவ்வாறு தாயகத்திலே இந்த அரசியல் தரப்பினர் இணக்க அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டார்களோ புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற கட்டமைப்புகளில் இருந்தவர்கள் அவ்வாறான ஒரு இணக்க நிலைமையை கொண்டு வரப்பட்டார்கள். அதற்கு இணங்க மறுத்தவர்கள் இன்று வரை தலைப்பட்டியலில் இருக்கின்றார்கள். அவ்வாறு எங்களுடைய அந்த வி ஓன் ஜஸ்டிஸ், அவளான் தமிழீழம், அவள் ஈர பிரபாகரன் என்கின்ற அந்த கோரிக்கை இன்று எங்கே போனது? இன்று எத்தனை போராட்டங்கள் அந்த கோரிக்கை புலம்பெயர் தேசங்கள் ஒலிக்கின்றது? அதனுடைய அடிநாதமே எங்களுடைய தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமை என்கின்ற அந்த மூலாதார கோட்பாட்டினுடைய வெளிப்பாடு தான் அந்த கோஷங்கள். ஆக அதிலிருந்து இன்று நாங்கள் எங்கே விலகி சென்றிருக்கின்றோம்? புலம்பெயர் தேசமே இன்று எந்த திசையிலே பயணிப்பது என்று தெரியாமல் இருக்கின்றது. அதே போன்று இன்று தையிட்டி விகாரையிலே நாங்கள் ஒரு ஒரு மாயமான எங்களுக்கு முன்னாலே கொண்டு வந்து உலா விடப்பட்டிருக்கின்றது. இது மிக இலகுவாக சொல்வதாக இருந்தால் இந்த தமிழ் அந்த திரைப்படங்களிலே இந்த உண்மையிலே இந்த போலீசாருடைய புலனாய்வத்தினுடைய விசாரணைகளை எதிர்கொண்டவர்களுக்கு தெரியும். அந்த புலனாய்வினுடைய ஒரு சூட்சுமம் என்னவென்று சொன்னால், உண்மையிலே ஒருவர் உண்மையை கூற மறுக்கின்றார், அவர் மிக தன்னுடைய கொள்கையில உறுதியாக நிற்கின்றார், அவரிடமிருந்து உண்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அங்கே 2 விதமான நாடகங்கள் அரங்கேற்றப்படும். அங்கே அந்த புலனாய்வு ரீதியாக அந்த விசாரணை அந்த முகாமிலே பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒருவர் மிக மூர்க்கத்தனமாக அந்த கைது செய்யப்பட்டவர்களை தாக்குவார். இனி இல்லையென்ற உயிர் போகின்ற அளவுக்கு தாக்கி அவரை சோர்வடைய செய்கின்ற போது அவர் ஆபத் பாந்தவனாக அவர்களுடைய அணியிலிருந்து ஒருவர் வருவார். உயர் அதிகாரி என்ற பெயரிலே அவர் ஒருவர் வருவார். அந்த தாக்கியவர்களை மிக மூர்க்கத்தனமாக அவரை ஏசுவதும் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதை போன்று பாசாங்கு செய்வதும் அந்த பாதிக்கப்பட்டவருக்கு முன்னாலே இப்படி மிருகத்தனமாக அவரை தாக்குவது என்று சொல்லி வாஞ்சியோடு இவரை அரவணைத்து அவருக்கு நீரை அருந்த கொடுத்து உணவை கொடுத்து அவர் ஒரு ஒரு ஆபத் பாந்தவனாக அதிலிருந்து காப்பாற்றுவதை போன்ற ஒரு நிலைப்பாட்டை இன்னொரு அதிகாரி எடுப்பார். அப்ப அந்த ஒரு உயிர் போகின்ற தருவாயிலே தன்னை காப்பாற்றியவரை இவர் நம்புவார். அது அணுகுமுறை, அது புலனாய்வினுடைய ஒரு அணுகுமுறை. 2 பேருமே ஒரே அணிதான், ஒரே தரப்பினர் தான். ஏனால் ஒரு பக்கத்தாலே அப்படியான ஒரு இறுக்கத்தை கொடுத்து இந்த பக்கத்தாலே அரவணைத்து அந்த உண்மைகளை அறிந்து கொண்டு அதை செய்வது அந்த புலனாய்வு. அதே போன்ற ஒரு விடயம் தான் இந்த பக்கத்தாலே இருக்கது. நாக விகாராதிபதியை இந்த பக்கத்தாலே எப்படி அந்த ஒரு வாஞ்சியோடு அரவணைக்கின்ற அந்த விசாரணை அதிகாரியை போன்று நாக விகாராதிபதி திடீரென அவர் எங்க செவ்வாய் கிரகத்தில் இருந்தார். இவ்வளவு காலமும் இந்த ஆரியகுலத்தில் அந்த விகாரைக்குள்ளாதானே இருந்தார். இத்தனை ஆண்டுகளாக தையிட்டி விகாரைக்காக இந்த போராட்டம் நடைபெற்ற போது எதுவுமே தெரியாம திடீரென்று நித்திரையில கண்மொழித்து வந்தவரை போன்று இப்போது நின்று கொண்டு பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்கின்றார். அதை தமிழ் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று தமிழ் ஊடகங்களும் இன்று முகநூல் போராளிகளும் இன்று நாக விகாராதிபதியை தலையில தூக்கி வைத்து கொண்டாடுகின்றார்கள். நாங்க விகாராதிபதியே ஏதோ தமிழ் மக்களுக்கு ஏதோ நல்லது செய்ய வந்துவிட்ட மீட்பரை போன்று அவருக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார்கள். இதைத்தான் நல்லூர் அரசாங்கம் விரும்புகின்றது. தமிழ் மக்கள் அவரை கதாநாயகனாக போற்றுகின்ற அந்த சம நேரத்திலே அவரை வைத்துக் கொண்டு இப்படியான ஒரு சூட்சும தையிட்டி விகாரை, சட்டவிரோதமான விகாரையை சட்டபூர்வமாக்குகின்ற சதித்திட்டம் இந்த நாக விகாராதிபதி மூலமாக அரங்கேற்றப்பட இருக்கின்றது. இதை நாங்கள் பதில்காணி கிடைக்கின்றது என்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் இதை கைவிடுவோமாக இருந்தால் இது இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட எங்களுடைய அந்த நிலங்கள் எங்களுடைய மக்களுக்கு கிடைக்க வேண்டும். அதுக்கு பதிலீடாக நீங்க பக்கத்திலே கொண்டு கொடுத்தால் என்ன, இல்ல தங்க சுரங்கத்தை கொண்டு கொடுத்தால் என்ன, அது எங்களுக்கு மாற்றீடாக இல்லை. அவை காணி உரிமையாளர்களுக்குரிய நீதி கிடைக்கணும். அதே நேரத்திலே அந்த சட்டவிரோதமான தையிட்டு விகாரை அகற்றப்பட்டே ஆக வேண்டும். ஒரே ஒரு குடும்பம் கூட அந்த வள்ளிவடக்கு பகுதியிலே அந்த கிராம சேவர் விதிக்கு பதிவு செய்யப்பட்டு ஒரு சிங்கள குடும்பம் கூட இல்லாத ஒரு நிலைமையில இவ்வளவு பிரம்மாண்டமான விகாரை எதற்கு? ஆக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரையை சட்டபூர்வமாக்கி தமிழ் மக்களுடைய காதிலே பூச்சுட்டி விட்டு இவர்கள் இந்த விடயத்தை கடந்து செல்வதற்கான ஒரு உபாயமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். ஆகவே இந்த பதில்காணியை நீங்கள் விகாரையை இன்னொரு இடத்திலே கட்டுங்கள், நாங்களும்
ஆன்மீக ரீதியாக சைவ சித்தாந்தத்தில் வழிவந்தவர்கள் தான். ஒரு ஆலயம் ஒன்று கட்டப்படுகின்ற போது அது கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் குடமுழுக்கு நடத்தப்பட்டு அங்கே அங்கே அந்த அடுத்த கணம் வரை அது அனைத்துமே கல்லுத்தான். அங்கே மூல விக்கிரகத்தில் வைக்கப்படுகின்ற மூலஸ்தானத்தில் வைக்கப்படுகின்ற கற்பகிரகத்தில் இருக்கின்ற சிலையும் கல்லுத்தான், ஆலயமும் கல்லுத்தான். ஆனால் அது குடமுழுக்கு செய்யப்பட்டு அங்கே அதுக்கு நித்திய பூசைகள் ஆரம்பிக்கப்படுகின்ற அந்த தருணத்திலே அதுக்கான புனிதத்தன்மை அங்கே ஆரம்பிக்கப்படுகின்றது. அது கூட இன்று தையிட்டி விகாரை என்பது அவ்வாறான ஒரு நிலைமைதான். வெறும் கல்லாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும். கடவுளை கல்லாக பார்க்க முடியும். கடவுளாக பார்ப்பது பார்க்கின்ற கண்ணோட்டத்தில் தான் இருக்கின்றது. இதை நீங்கள் ஒரு ஆக்கிரமிப்பு சின்னமாக எங்களுடைய தமிழ் ஆலயங்களையும் தேவாலயங்களையும் இடித்தளித்ததை போன்று இடித்தளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்குரிய மரியாதையோடு அதுக்கு நீங்கள் உங்களுக்கென்று இருக்கின்ற காணியிலே அந்த நாக விகாராதிபதியை கூறுகின்றார். அங்கே அந்த விகாராதிபதியும் அவருக்கு உதவியாளரும் இருப்பதற்கு இவ்வளவு பெரிய இடத்தை ஆக்கிரமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நாக விகார தையிட்டு திசை விகாரைக்கு இருக்கின்ற காணியே போதும், அந்த இடத்திலே அவர்கள் இருக்க முடியும் என்று கூறுகின்றார் என்று சொன்னால் எந்தவித பிரச்சனையும் இல்லை. இதே போன்ற ஒரு விகாரையை அங்கே கட்டிவிட்டு இதை நீங்கள் உங்களுடைய மதிப்பு மரியாதை குளியாமல் அதை அங்கிருந்து அகற்றிவிட்டு அந்த காணி அந்த மக்களுக்கு கொடுங்கள். அதுதான் எங்களுடைய தமிழ் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கும். ஆகவே தமிழ் மக்கள் நிலத்திலும் புலத்திலும் இதில் இருக்கின்ற தமிழ் மக்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இது விஷத்தை தேனை தடவி விஷத்தை கொடுக்கின்ற வகையிலான ஒரு விளையாட்டு, கண்கட்டு வித்தை இவர்கள் செய்கின்றார்கள். தமிழ் மக்கள் முன்னாலே ஒரு மாயமானாக உலா வருகின்ற இந்த நாக விகாராதிபதியை அவர் உண்மையிலே இந்த விடயத்திலே ஒரு நீதவானாக இருந்து விட்டு போகட்டும். ஆனால் அவர் முன்வைக்கின்ற இந்த திட்டம் என்பது அன்னூர் அரசாங்கத்தினுடைய கபட திட்டம் என்பதை நான் இந்த இடத்துல அனுத்திரமாக கூற விரும்புகிறேன். ராமேந்திரன், இப்போ நீங்கள் இந்த விடயங்களை கூறும் பொழுது இப்போ இந்த விகாரை ஏற்கனவே கட்டப்பட்டு விட்டது, அங்கே இருக்கப் போகிறது என்றுதான் அவர்கள் கூறுகிறார்கள். காணி அங்கே அருகே இருக்கின்ற காணியை விடுவிக்கப் போகிற என்ற விடயத்தை கூறும்பொழுது இப்போ நீங்கள் கூறினீர்கள், இப்போ விகாரை கட்டியிருக்கிற விகாரையை இனி உடைக்கப் போவதில்லை, அப்படி என்றால் விட்டுக் கொடுக்கலாம் என்று கூட சிலர் பேசுகிறார்கள். அப்படி விட்டுக் கொடுக்க முடியுமா? இல்லை, இதை நாங்கள் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் சட்ட விரோதம் என்று சொன்னால் அரசாங்கம் அப்படி என்று சொன்னால் நீங்கள் இன்று தையிட்டி விகாரையில இப்படி ஒரு நிலைப்பாட்டை இவர்கள் எடுப்பார்களாக இருந்தால் இனிமேல் இலங்கையில இவர்கள் சட்டவிரோதமான எதற்கு எதிராகவும் இந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. நாங்கள் சொன்னதை போன்று வெறும் கற்களால் கொண்டு கட்டப்பட்டதுதான் இந்த திசை விகாரை. அதே போன்று இன்று கடலோர பாதுகாப்பு திணைக்களம் உள்ளிட்ட பல்வேறு நகராட்சி மன்றங்கள் உள்ளூராட்சி மன்றங்களினால் பல்வேறு ஆக்கிரமிப்பு கட்டுமானங்கள் இடிக்கப்படுகின்றது. அவர்களுடைய சட்டத்திட்டங்களை மீறி அந்த எல்லைகளை மீறி செய்யப்படுகின்ற கட்டுமானம் அனைத்துமே சட்டவிரோத கட்டுமானமாக உடைக்கப்படுகின்றது. இன்று கரையோர பகுதிகளிலே இதைவிட மிக கொடுமை. இந்த சுனாமிக்கு பின்னர் தான் இவர்கள் இந்த கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தினால் கரையிலிருந்து 300 மீட்டருக்கான ஒரு எல்லை அவர்கள் வரையறுத்திருந்தார்கள். அதற்குள்ளாக இந்த நிரந்தர கட்டுமானம் கட்ட முடியாது என்று. ஆனால் அதற்கு முன்னர் காலாதிகாலமாக பரம்பரையாக மரபு வழியாக இருந்த வீடுகள் அனைத்துமே இந்த வழிவடக்கு பிரதேசத்திலே பலாலியிலிருந்து மயிலடி காங்கசந்துறை வரை இவர்கள் அத்தனையுமே இடித்து நிர்மூலமாக்கி இருக்கின்றார்கள். மீள கட்ட முற்படுகின்ற போது எங்களுடைய பாட்டன் பூட்டன் காலத்திலிருந்து நாங்கள் வாழ்ந்த எங்களுடைய மண்ணிலே போய் நாங்கள் கட்டுமானங்களை கட்டுகின்ற போது 2004ஆம் ஆண்டுக்கு பின்னர் வந்த சுனாமிக்கு பின்னர் கொண்டு வரப்பட்ட சட்டத்தை முன்வைத்துக் கொண்டு அந்த இடத்திலே கட்ட முடியாது என்று இவர்கள் தடுக்கின்றார்கள். அதை மீறி கட்டுகின்ற போது அதை உடைக்கின்றார்கள். அவ்வாறு உடைக்கின்ற போது அது சட்டவிரோத கட்டுமானம் என்ற அடிப்படையில் தான் உடைக்கின்றீர்கள். அப்ப தமிழர்களுடைய வீடும் தமிழர்களுடைய ஆலயங்களும் தமிழர்களுடைய வழிபாட்டு இடங்களும் உங்களுக்கு அது சட்டவிரோதமான வெறும் கற்களாக தெரிகின்றதுன்னு சொன்னால் தையிட்டி விகாரை உடைப்பதில் என்ன பிரச்சனை? நாங்கள் பாட்டன் பூட்டன் காலத்திலிருந்து நாங்கள் வாழ்ந்த மண்ணிலே நீங்கள் கொண்டு வரப்பட்ட இடைநிலையில் கொண்டு வரப்பட்ட சட்டத்தை காட்டி அதை உடைப்பதற்கு நிற்கின்றீர்கள், அதை உடைப்பதை நியாயப்படுத்துகின்றீர்கள். அப்படின்னா ஏன் இதை உடைக்க முடியாது? இன்று வடக்கு கிழக்கிலே கடந்த 50 ஆண்டுகளிலே எத்தனை ஆயிரக்கணக்கான இந்து ஆலயங்களும் தேவாலயங்களும் உடைக்கப்பட்டிருக்கின்றது, வலிந்து உடைக்கப்பட்டிருக்கின்றது. நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தின் மீது குண்டு வீசி அந்த தேவாலயத்திலே நூற்றுக்கணக்கான கொல்லப்பட்டதோடு அந்த தேவாலயம் சேதமாக்கப்பட்டது. நாகர்கோவில் பாடசாலையிலே குண்டு வீசி அழிக்கப்பட்டு 20க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே உயிரிழந்து அங்கே பலர் காயமடைந்து அந்த பாடசாலை என்பது சிதைவுக்குள்ளானது. இது எல்லாம் எந்த கணக்கில் எடுப்பது? இதை விட ஆயிரக்கணக்கான ஆலயங்கள் தேவாலயங்கள் நீங்க திட்டமிட்டு உடைத்தீர்கள். அது அனைத்துமே உயிரோட்டமாக இருந்த ஆலயங்கள், எங்களுடைய நம்பிக்கையினுடைய பிரதிபலிப்பாக இருந்தது. பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் நம்பி வழிபடுகின்ற ஒரு இடமாக அது அந்த நம்பிக்கையினுடைய சின்னமாக இருந்ததெல்லாம் நீங்கள் உடைத்து துவம்சம் செய்தீர்கள். அப்போதெல்லாம் எங்கே போனது இந்த மத நம்பிக்கை, அந்த மதத்தின் மீதான அடையாளம், அதன் மீதான பற்று? இன்று எல்லாத்தையும் விடுங்கள். இன்று வடக்கு கிழக்கில் 27 மாவீர துயிலும் இல்லங்கள். இன்று நாங்கள் நம்புகின்ற கடவுளர்களை விட எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் இருக்கின்ற கடவுளர்களாக எங்களுடைய மாவீரர்களை நாங்கள் நேசிக்கின்றோம். அப்படி எங்களுடைய ஆன்மாவை புல்டோசர் போட்டு உழுகின்ற வகையிலே அந்த மாவீர துயிலும் இல்லங்களை நீங்கள் உழுதறிந்தீர்களே.
அப்போதெல்லாம் எங்கே போனது? அதையெல்லாம் நீங்கள் தானே செய்தீர்கள். இந்த அரச பயங்கரவாத இந்த கட்டமைப்பு தானே செய்தது. அதையெல்லாம் செய்த இடத்துல இந்த ஒரு 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 விகாரை உங்களால் அகற்ற முடியாது. இதையெல்லாம் செய்த உங்களாலே இந்த விகாரை அகற்ற முடியாது. விகாரை என்பது அகற்றப்பட்டே ஆக வேண்டும். அங்கே அது பாரம்பரியமாக அங்கே ஒரு விகாரை இருந்ததாக எந்தவித தடயமுமே இல்லை. அது ஏதோ ஒரு விதத்தில் இன்று நாங்கள் மீண்டும் சொல்கின்றோம். இன்று யாழ்ப்பாணத்தில் எடுத்துக்கொண்டால் இன்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற சிதம்பர நடராயர் ஆலயத்துக்கான பல காணிகள் இங்கே இருக்கின்றன. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான ஆலயங்கள் இருக்கின்றது. இங்கே இருப்பவர்கள் தங்களுடைய அன்பு மேலிட்டின் காரணமாக தங்களுக்கு வாரிசுகள் இல்லாத பல குடும்பத்தவர்கள் பலர் அவர்கள் தங்களுக்கு பின்னர் சிதம்பரத்தானுக்கும் மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் என்று சொல்லி தங்களுடைய காணிகளை உயிரெழுதி வித்து அவர்கள் மறைந்து விட்டார்கள். இன்று பல ஏக்கர் கணக்கான நிலங்கள் அவ்வாறு அந்த ஆலயங்களுக்கு சொந்தமான நிலங்களாக இங்கே இருக்கின்றது. அப்படி இங்கே இருந்தவர்கள் ஏதோ தங்களுடைய அந்த திசை விகாரை என்று எங்கேயோ தென்பகுதியில் இருக்கின்ற ஒரு விகாரைக்கு நிமித்தமாக அங்கே இருந்த இந்த காங்கேசந்துறை சீமெந்து தொழிற்சாலையோடு தொடர்புபட்ட அங்கே இருந்த சிங்கள குடும்பங்கள் அங்கே காணியை கொள்வனவு செய்து ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் அப்படியாக எழுதப்பட்ட ஒரு காணி தான் அந்த திசை விகாரைக்கான காணி. அதற்காக பாரம்பரியமாக அங்கே ஒரு விகாரை இருந்ததோ சிங்கள மக்கள் இருந்ததற்கான ஒரு தடயமே இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போது நீங்கள் இடைச்செருகலாக கொண்டு வந்து உங்களுடைய இலங்கை தீவு முழுவதுமே சிங்கள பௌத்த தீவாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு வானளாவிய ரீதியாக நீங்கள் உங்களுடைய செயற்கைக்கோள் படத்தினூடாக இலங்கை முழுவதுமே பௌத்த விகாரைகள் பௌத்த அந்த தூவிகள் காணப்பட வேண்டும் என்கின்ற இலக்கோடு தான் அவர்கள் இதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் ஒரு மறைமுகமான நிகழ்ச்சி நிரல். ஆகவே அதை நீங்கள் திட்டமிட்டு எங்களுடைய தலையில திணித்து விட்டு அதை மதத்தின் பெயரால் அதை நீங்கள் அப்படியே பேண முடியாது. ஆகவே விகாரை என்பது ஒரு இன நல்லிணக்கத்துக்கு நீங்களாம் நல்லிணக்கத்தை பற்றி பேசுகின்றீர்கள். உண்மையிலே திருவோணமலையிலே புத்தர் சிலையை எடுத்து விட்டு இன நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு வரும் என்று சொல்லி திருப்பி கொண்டு வந்து வைக்கின்றீர்கள். இங்கே இந்த விகாரை என்பது இருக்குமாக இருந்தால் இங்கே சிங்களவர்களே இல்லை, முற்றுமுழுதாக தமிழர்களும் சைவ தமிழர்களும் கிறிஸ்தவர்களும் வாழ்கின்ற இடத்திலே அந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சிங்களவர்களை இல்லாத இடத்திலே ஒரு அமைக்கப்பட்ட விகாரையின் ஊடாக ஒட்டுமொத்த சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான ஒரு இன நல்லிணக்கம் பாதிக்கப்படுகின்றது என்றால் அதை உடைப்பதுதான் சரியான அணுகுமுறை. அதை அகற்றுங்கள். அதை சரியான முறையில் அகற்றி விட்டு வேணும் என்று சொன்னால் ஒரு நியாயமான அளவிலே நீங்கள் ஒரு விகாரை ஒன்றை உங்களுக்குரிய காணியிலே கட்டுங்கள். எந்த விதத்திலுமே உறுத்தல் இல்லாத வகையிலே அங்கே அயலிலே குடியிருக்கக்கூடிய ஏனைய சைவ தமிழர்களுக்கும் அதில் எந்தவித பாதிப்பும் பெறாத வகையில் உறுத்தல் இல்லாத வகையில் நீங்கள் ஒரு விகாரையை கட்டிவிட்டு நீங்கள் அதை உங்களுடைய ஒரு இடமாக பேணுங்கள். அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த இடம் இன்று அவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதான் எங்களுடைய வெற்றி. இத்தனை ஆண்டுகால அந்த போராட்டத்தினுடைய வெற்றி என்பது இந்த இடத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை கூற முடியும். இன்று இப்போது கூட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தரப்பினர் நோர்வேயில் நின்று கொண்டு அங்கிருந்து போராட்டத்துக்கு அவர்கள் வெற்றிக்கு உரிமை கொண்டாடுகின்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் தாங்கள் போராடி அந்த போராட்ட நெருப்பை தக்க வைத்ததன் காரணமாகத்தான் இன்று இப்படியான நிலைமை வந்திருக்கின்றது என்று சொல்லி. ஆனால் இன்று அவர்கள் அங்கிருந்து நன்றி தெரிவிக்கின்ற நிலைப்பாட்டினூடாக அவர்கள் அதுக்கு உரிமை கோர முற்படுகின்றார்கள். இப்படியான ஒரு அருவருக்கத்தக்க அரசியலையும் அவர்கள் கைவிட வேண்டும். இன்று இந்த நிலைமை இத்தனை ஆண்டுகளாக ஒவ்வொரு பௌர்ணமிக்கு நீங்கள் உங்களுடைய கட்சியைச் சேர்ந்த ஒரு 10 பேரோடு போய் நின்று அதில் போராடியதனால்தான் அது மட்டுப்படுத்தப்பட்டது. கடந்த 21ஆம் தேதி ஒரு அரசியல் கடந்து வலிவடக்கு பிரதேச சபையிலே அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதன் நிமித்தமாக ஒரு அரசியல் சார்பில்லாமல் பொது அமைப்புகள் பாதிக்கப்பட்ட தரப்பினர் இணைந்து ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். இப்படி ஒரு போராட்டத்தை உங்களால் நடத்த முடிந்ததா? அதற்கான வழியை நீங்கள் எப்போதாவது திறந்து விட்டீர்களா? உங்களுடைய கைக்குள்ளாகவே உங்களுடைய அரசியல் அறுவடைக்காக உங்களுடைய அரசியல் சாதனையாக உங்களுடைய அரசியல் அடையாளமாக காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுடைய கைப்பிடிக்குள்ளாக சொல்வார்கள். இந்த கமக்கட்டுக்குள்ளே மஞ்சள் பையை வைப்பதை போன்று இந்த தையீட்டு விகாரையை உங்களுடைய கைக்குள்ளே வைத்திருந்தீர்கள். அதன் காரணமாகத்தான் அது வெகுஜன வடிவம் எடுக்கவில்லை. அது வெகுஜன வடிவம் எடுக்காதன் காரணமாகத்தான் தையீட்டு விகாரையில் அந்த போராட்டம் என்பது ஒரு வலிமையான நிலைமையை நோக்கி நகராமல் இருந்தது. இன்று அந்த 21ஆம் தேதி நடந்த போராட்டம் எதிர்பாராத விதமாக அதை அடக்குவதற்கு போலீசார் மேற்கொண்ட அந்த அராஜகமான போக்குத்தான் இன்று போராட்டத்தை இந்த தையீட்டு விவகாரத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கின்றது. அது சர்வதேச ரீதியாக ஒரு நெருக்குவாரங்களை கொண்டு வந்திருக்கின்றது. அந்த 5 பேரை கைது குறிப்பாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு தவிசாளர் வேலன் சுவாமிகள் இப்படியானவர்கள் அந்த கைது செய்யப்பட்ட அந்த விதம் காட்சிகள் ஊடாக வெளிவந்து இன்று சர்வதேச ரீதியாக இலங்கை அரசாங்கத்துக்கான பெரிய நெருக்கடியாக அது மாறி இருக்கின்றது. ஆகவே அவ்வாறான சர்வதேச புற அழுத்தங்கள் காரணமாகத்தான் இலங்கை அரசாங்கம் ஏதோ ஒரு விதத்தில் இந்த பிரச்சனையை முடிக்க வேண்டும் என்று விரும்புகின்றது. ஆகவே இனிமேலாவது இந்த உங்களுடைய சொந்த அரசியல் நலங்களை கைவிட்டு விட்டு இந்த இடத்திலிருந்து நாங்கள் எல்லோருமே தமிழர்களாக தமிழ் பேசும் சமூகமாக நாங்கள் இந்த தையீட்டு விகாரை சட்டவிரோதமான தையீட்டு விகாரை அகற்றப்பட்டு அந்த நிலத்துக்கு சொந்தமான மக்களுக்கு அந்த காணிகள் கிடைக்கின்ற வரை நாங்கள் உறுதியோடு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு தமிழர்களும் நாங்கள் இதை உறுதி பூண வேண்டும். இப்படியான
அற்ப சலுகைகளுக்காகவும் ஒரு ஏமாற்று தந்திரங்களினூடாக வருகின்ற இந்த விடயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோமாக இருந்தால் இது தமிழர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு துரோகமாக இருக்கும். ஆகவே இந்த இடத்திலே அரசியல் கடந்து இனிமேல் நோர்வேல நின்று கொண்டு இந்த போராட்டத்துக்கு உரிமை கோரி நன்றி தெரிவிக்கின்ற இந்த சின்ன பிள்ளைத்தனமான விளையாட்டுகளை எல்லாம் விட்டுவிட்டு எல்லோருமே இதே இப்போது 21ஆம் தேதி போராட்டம் எப்படி நடைபெற்றது, இந்த 3ஆம் தேதி போராட்டம் எப்படி, அந்த 2 போராட்டத்திலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ்நாட்டிலும் நோர்வேயிலும் நின்றார்கள். அதிலே அவர்களுடைய கட்சி சார்பானவர்கள் பங்கெடுத்தார்கள், அதை நாங்கள் வரவேற்கின்றோம். அதே அளவிலே எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு தமிழ் பேசும் சமூகமாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்பதற்கு இவர்கள் என்ன வழிவகைகளை செய்ய முடியுமோ அதற்கு எந்தவித இடையூறுகளை ஏற்படுத்தாமல் இருந்தாலே மிகப்பெரிய ஒரு உபகாரமாக இருக்கும் என்பதை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பானவர்களுக்கு நாங்கள் அன்பாக விநியமாக இந்த இடத்துல ஒரு கோரிக்கையை முன்வைக்க முடியும். அதே நேரத்திலே எல்லோருமே இந்த போராட்டம் 21ஆம் தேதி போராட்டமாக இருக்கட்டும், 3ஆம் தேதி நேற்றைய போராட்டமாக இருக்கட்டும், அதே உணர்வோடு அதே பற்றுறுதியோடு மேலும் அது சமூகமயப்படுத்தப்பட்டு மக்களுடைய ஒரு போராட்டமாக இந்த போராட்டத்தை தொடர்ந்து நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். இந்த நாக விகாராதிபதி, அரசாங்க அதிபர், தையிட்டி விகாராதிபதி, கடத்தொழில் அமைச்சர், இந்த அரசாங்கம், இந்த பூச்சாண்டி, இந்த சதிவேலைகளை எல்லாம் விட்டு நாங்கள் ஒரே கோரிக்கை, சட்டவிரோதமான தையிட்டி விகாரை அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும். அந்த கோரிக்கை தான் எங்களுடைய முதன்மையான கோரிக்கை. அந்த கோரிக்கை நிறைவேறுமாக இருந்தால் காணிகள் இழந்தவர்களுக்கு காணி தன்னியல்வாகவே கிடைக்கும். ஆகவே அதுக்கு கீழாக இருக்கின்ற பிரச்சனையை முதன்மைப்படுத்தி முதன்மையான பிரச்சனையை நாங்கள் திசை மாற்றிவிடக் கூடாது என்பதைத்தான் இந்த இடத்திலே என்னால் ஆணித்தரமாக கூற முடியும். நன்றி ராமேந்திரன். தாயகத்திலிருந்து தையிட்டி விவகாரம் தொடர்பான மேலதிக தகவலோடு இன்று உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கு நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். சரி, எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.